ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ருத்ரா ஜெய்க்வாட் இந்த ஒரு நேமை பற்றி தான் கிட்டத்தட்ட ஒரு வாரமாகவே ஒரு டாக் போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். பிகாஸ் ஆஃப் அந்த ஸ்ரீலங்கா சீரீஸ். ஓகே, ஆனால் இப்போ என்ன மேட்ரு அப்படின்னா, நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம் இதை பற்றி. ஆனால் அவரோட நேம் வந்து திருப்பி ஆடெல்லாம் பண்ண போடுறது கிடையாது, அதுவும் நமக்கு தெரியும். ஓகே, பட் ஆனால் இந்திய லெவலில் ருத்ரா ஜெய்க்வாட்டோட பேரை இப்போ பல பேர் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். எஸ், என்ன அப்படின்னா, இந்த ஸ்ரீலங்கா சீரீஸுக்கு ருத்ரா ஜெய்க்வாட்டை எடுக்காதது மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வடக்கு மீடியாலேருந்து நம்ம இங்கே தமிழ் மீடியாஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பாக பழைய கிரிக்கெட்டர்ஸ், இப்போ அவங்க நிறைய பேர் யூடியூப் சேனல்லாம் வச்சுருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஒரு ஆகாஷ் சோப்ரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை பற்றி வந்து பேசியிருக்காரு. அண்ட் வந்து நம்மளோட சீக்கா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசியிருக்காரு. பத்ரிநாத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசிசிஐ பண்ணுற அந்த ஒரு அரசியலை வந்து சும்மா புட்டு வச்சுட்டாரு அப்படின்னே வந்து சொல்லலாம். அண்ட் இதை தாண்டி வந்து இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ருத்ரா ஜெய்க்வாட்டை பற்றி பேசியிருக்காங்க. அண்ட் நம்மளோட பசங்களும் சும்மாலாம் இல்லாமல் இது வந்து ரொம்ப தப்பான விஷயம். ஏன்னா இதில் நிறைய பேர் எடுக்கலைங்க. இப்போ ஒரு வருண் சக்கரவர்த்தியை எடுக்கலை, அண்ட் சாய் சுதர்சனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்துருக்கலாம். மேபி அவங்களெல்லாம் ஃப்ளோட்டிங்காக யூஸ் பண்ணலாங்கிற ஐடியாவில் கூட இருக்கலாம். ஓகே, என்ன மேட்டர்னா, போன சீரீஸில் அடிச்சிருக்காரு, ஜிம்பாப்வே சீரீஸில் 3 மேட்ச்சில் அடிச்சிருக்காரு. நீங்கள் எப்படி அடுத்த மேட்ச்சில் அடுத்த சீரீஸில் அவர் எடுக்காமல் இருப்பீங்க? அது எவ்வளோ பெரிய தப்பான ஒரு கேவலமான ஒரு விஷயங்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம சீரியஸாக யோசிக்கணும். அண்டு இதை பற்றி வந்து ரைட் அப்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே போயிட்டு இருந்தப்போ ட்விட்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வி வாண்ட் ருத்து பேக் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்டாக ஆரம்பிச்சிச்சு. எப்போவுமே வந்து ஸ்குவாட் வந்துச்சு அப்படின்னா முக்கியமான ஸ்டார் பிளேயரோட நேம் ட்ரெண்ட் ஆகும். அதெல்லாம் ஓகே தான், இந்தியா லெவல் ட்ரெண்டிங் ஒன்று வரதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3லேருந்து 4 லட்சம் போஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதிவாகி அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அடுத்த லெவலுக்கே எடுத்துட்டு போயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஈவன் தோ அவ்வளோ சப்போர்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அது கொடுத்துட்டு போயிருச்சு அப்படிங்கிறது தான் இப்போ வேற லெவலான மேட்ரு. எஸ், என்னன்னாங்க, ஜீவா படம் பார்த்துருக்கீங்களா? ஜீவா படத்தில் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க. அவர் சொல்லுவார், விஷ்ணு விஷால் வந்து அந்த கடைசியில் ஒன்று சொல்லுவார். என்னன்னா, எப்போ செலக்டர்ஸை தாண்டி மக்கள் பிளேயர்ஸை செலக்ட் பண்ணுறாங்கிற ஒரு காலம் வருதோ அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்கே குறையும் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து இப்போ நம்மளாம் இவங்க தான் இருக்கணும்லாம் செலக்ட் பண்ண முடியாது. ஆனால் இதுதான், நீங்கள் ஒரு பிளேயரை செலக்ட் பண்ணலன்னா நாங்கள் கேள்வி கேட்போம். நாங்கள் கேள்வி கேட்டால் மட்டும்தான் அந்த பிளேயருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னா நாங்கள் அந்த கேள்வியை கேட்குறோம் அப்படிங்கிற அந்த ஒரு பார்வை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மக்களிடையே வந்துருச்சு. இது நான் நிறைய பேர்கிட்ட நோட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. ஏன்னா ஒரு சூரியகுமார் யாதவை எந்த அளவுக்கு இந்தியன் டீமில் அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ அவரை T20 கேப்டனாக அறிவிச்சிருக்காங்க. ஆனால் அந்த டைமில் ரவி சாஸ்திரி வந்து அப்போ கோச்சாக இருந்தார். ஓகே, ரவி சாஸ்திரி ஒரு வாட்டி ட்வீட் போட்டிருந்தாரு. ஓகே, அவருக்கு அது தெரியல, அது வந்து ஏன் செலக்ட் பண்ணலன்ட்டு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ நம்ம சூரியகுமார் யாதவ் பற்றி பேசினாங்க, எல்லாருமே பேசினாங்க. அவர் வேணும் T20க்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சு சாம்சனுக்கு பல வருஷமாக பேசிக்கிட்டே இருக்கோம். ஓகேவா, இப்போ அந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா ருத்ரா ஜெய்க்வாட்டையும் நினச்சிருக்காங்க. எஸ், நம்ம பேசணும், நம்ம ஸ்டாண்ட் வரணும். நீங்கள் கோச் வச்சுக்கோங்க, பிசிசிஐ வச்சுக்கோங்க, என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. ஓகே, நாங்கள் பார்க்குறோம்ல யார் விளையாடுவா யார் விளையாட மாட்டாங்க அப்படின்ட்டு. அதை வச்சே நம்ம வந்து பேசலாம். அதுதான் அந்த ஒரு சோஷியல் மீடியாங்கிற ஒரு விஷயம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு சப்போர்ட் வந்து வந்திருக்கு. பிங் வில்லால ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. வடக்கு மீடியா நண்பர்களையும் சும்மா சொல்லக்கூடாது, வடக்கு மீடியா பயங்கரமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ருத்ரா ஜெய்க்வாட்டுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே இது தெரிஞ்ச விஷயம் தான், இது வந்து தப்பான ஒரு விஷயம். ஏன்னா அவரை எடுக்காதது அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க ஒரு பிளேயரை நீங்கள் எடுக்கல அப்படின்னா அது என்ன மாதிரி மைண்ட் செட்டு, என்ன ரீசன் கொடுப்பீங்க அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பீடா குட்டு கிளின்னு கிழிச்சிருந்தாரு. என்ன பெருசா ருத்ரா ஜெய்க்வாட் அடிச்சிட்டாரு, வரிசையா 100 அடிக்கணும் அப்பதானே எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்க்காஸ்டிக்கா பேசியிருந்தாரு. அதெல்லாம் அப்படிதான் இருக்கு. நீங்க பண்றதை பார்த்தா கில் என்னங்க, எனக்கு அதுதாங்க காண்டு. கில்ல வந்து நீங்க அடுத்த கேப்டனா க்ரூம் பண்ண போறீங்க இந்திய அணில அப்படின்னா உங்க இஷ்டத்துக்கு அப்ப நீங்க வந்து கொண்டுட்டு வருவீங்களா? அப்ப 2.5 வருஷமா அடிச்சுக்கிட்டு இருக்கானே அவன் ருத்ரா ஜெய்க்வாட்னு ஒருத்தன், போன சீரீஸ்ல அடிச்சிருக்கானே. அப்ப அவன் என்ன, எனக்கு புரியவே இல்லையே. அதுதான். ஓகே, அண்ட் பத்ரிநாத் சொன்ன ஒரு விஷயமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். என்னன்னா, பிசிசிஐ எப்பவுமே ஒன்று பண்ணுவாங்க, ஒரு
பிளேயரை எடுத்துக்கிட்டு அந்த பிளேயரை ஓவர் டூ பண்ணி அந்த பிளேயருக்கு எல்லாமே கொடுத்து அந்த பிளேயர் ஒரு ஸ்டாரா மாத்தணும்னு நினைப்பாங்க, நிறைய பேக் பண்ணுவாங்க. ஆனா இது நடக்கிறது எல்லாமே அங்க இருக்கிறவங்களுக்கு தான் பண்ணுவாங்க, இங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு சாதாரண இதுல இருந்து வர்றவங்களுக்கு எல்லாம் பண்ணவே மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இது வந்து அவரோட வாழ்க்கையிலுமே நடந்திருக்கு. நம்ம பத்ரிநாத் என்னமோ சொல்லிருக்கோம், ஒரே ஒரு T20 தான் விளையாண்டாரு, அதுலயும் அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினாரு. ஆனா அதுக்கப்புறம் அவருக்கு சான்ஸ் ஒரு T20 அதுல மேன் ஆஃப் த மேட்ச், அதுக்கு அப்ப அவர் நல்லா பேட்டிங் ஆடி இருப்பாரு, 40 ரன் நம்ம அடிச்சிருப்பாரு. அடுத்த மேட்ச்ல இருந்து அவருக்கு வாய்ப்பே இல்லை. அதுக்கப்புறம் அவர் இந்தியாவே ஆடல, அவ்வளவுதான். இப்படிலாம் நமக்கு தெரியாம அவ்வளோ பிளேயர்ஸை காலி பண்ணியிருக்கானுங்க இவனுங்க. அது அந்த சப்போர்ட் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இதுக்கப்புறம் கேள்விகள் கேட்கப்பட்டால் மட்டும்தான் அது கரெக்டாக இருக்குங்கிறது இந்த வி வாண்ட் ருத்து பேக் அப்படிங்கிற இந்த ஒரு ஹேஷ்டேக் மூலம் வந்து பார்த்துட்டீங்கன்னா தெரிஞ்சிருச்சு. இது இப்போ அவங்க வந்து திருப்பி எடுத்துட்டுலாம் வரமாட்டாங்க. மேபி அடுத்த சீரீஸில் ஒரு கண் துடைப்புக்காக ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. அந்த டைமில் அந்த பையன் ஃபார்மில் இல்லைன்னு வைங்களேன், ஒரு 3 மேட்ச்சில் ஏதாவது ஒரு மேட்ச் நல்லா ஒரு 30 அடிக்கிறான், இல்லை 2 மேட்ச் விளையாடலை அப்படின்னா ஃபார்ம் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிடுவாங்க. கில்லு 2.5 வருஷம் ஒண்ணுமே நொட்டலனாலும் கில்லுக்கு ஸ்ட்ரைட்டா தூக்கி வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. நான் சொல்ல வாய்ப்பு கில்லு தான் ஓப்பனர் அப்படின்னு இதாயிருச்சுன்னு வைங்களேன். கில்லுமே வந்து நீங்க சீக்கா ஒரு விஷயம் சொல்லுவாரு, 20 மேட்ச் நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா 2 மேட்ச் அடிச்சிருவான் தான், ஒரு செஞ்சுரி அடிச்சிருவான் தான் அதுல அப்படின்னு சொல்லிட்டு, புரியுதா? அது நடந்துடும். அதுக்கப்புறம் வந்து கில்லுன்ட்டு போயிடுவானுங்க. இது மாதிரி நிறைய பிளேயர்ஸ் நம்ம இழந்திருக்கோம், நிறைய வந்திருக்காங்க. ஆனா ருத்து வில் பி பேக், அதுல எந்த ஒரு டவுட்டும் வந்து கிடையாது. அண்ட் இன்னொரு விஷயமும் சொல்லிட்டு இருக்காங்க, சிஎஸ்கே பிளேயருங்கிறதுனால இது வந்து கட்டம் கட்டி பண்ண ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு என்னமோ அதுல பெருசா இது தெரியல, அப்படி பண்ணுவாங்களா இல்ல அதுக்காக பர்டிகுலரா பண்ணப்படுற விஷயமாட்டி. பிகாஸ் அதுல எந்த இஷ்யூமே கிடையாது, சிஎஸ்கே விஸ் பிசிசிஐயோ இல்ல சிஎஸ்கே விஸ் கௌதம் கம்பீரோ எனக்கு தெரியல. இது பியூர் வந்து எப்படி அப்படின்னா, நம்பர் 3 ஸ்பாட்டுக்கு இப்போ ரிஷப் பண்ட் வந்துட்டாரு, அவரோட பேக்கப் வந்து நாங்கள் சஞ்சு சாம்சன் வச்சிருக்கோம், எங்களுக்கு வந்து இப்போ ருத்ராஜ் தேவையில்லை, அவ்வளோதான். ஏன்னா எங்களுக்கு ஓப்பனராக சுக்மன் கில், அபிஷேக் சர்மால ஜெய்ஸ்வால் இருக்காங்க. ஸோ நம்பர் 3க்கு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்பர் 4 நம்பர் 5 சூரியகுமார் யாதவ்லாம் வந்துட்டாங்க, ஹர்திக் பாண்டியாலாம் இருக்காருங்கிறதுனால பொசிஷன் இல்லைங்கிறது மட்டும்தான். என்னை கேட்டால் எதுக்கு கில்லுன்னு தான் நான் கேட்பேன். கில்லு எங்கேருந்து வந்தார் இப்போ இது அப்படிங்கிறது தான் இப்போ கொஸ்டினே. ஸோ தெரியல, பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட கருத்து இதை பற்றி என்ன அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கிரிக்ஸிப் சேனல் அண்ட் சப்ஸ்கிரைப் டு